வேண்டும். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அவர்கள் ஒரு சஹாபாக்க குழுவை என்ன செய்கிறார்கள்? போருக்கு அனுப்புகிறார்கள். எர்முக் என்று சொல்லக்கூடிய போர். போருக்கு போன சஹாபாக்கள் குறைந்த நபர்கள். இருக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்படையில் இருந்த மன்னன் அந்த தன்னுடைய படையிடத்தில் விசாரிக்கிறான். இவ்வளவு பலம் வாய்ந்த சமுதாயமாக, ஆள்மிக்க சமுதாயமாக, ஆயுதமிக்க சமுதாயமாக இருந்து எப்படி தோல்வி அடைந்தீர்கள்? இருக்கல் கேட்கிறான் தன் சமுதாய மக்களிடத்திலே. ஒரு வயதான பெரியவர் எழுந்திரிச்சு சொன்னார், நாங்கள் உண்மையை சொல்லட்டுமா அல்லது மாற்றி சொல்லட்டுமா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அவர்கள் குறைவானவர்கள் தான், ஆனால் தொழுகையாளிகள். அவர்கள் குறைவானவர்கள் தான், தக்வாதாரிகள். அவர்கள் குறைவானவர்கள் தான், உண்மையிலே தவக்கல் உடையவர்கள். அவரிடத்தில் எந்த பலமும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் தொழுகை நேரத்திலும் கூட போர்க்களத்தில் தொழுகை விட்டதில்லை. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்கள். இப்படி ஒரு உறுதியோடு வாழ்ந்தார்கள், உறுதியோடு போரை எதிர்கொண்டார்கள். அதனால் அவரிடத்தில் நாங்கள் தோல்வி அடைவதற்கும் மன்னிக்குவதற்கும் எங்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டது. நாங்கள் என்ன செய்கிறோம்? அரசரை மது குடிக்கிறோம், விபச்சாரம் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், சூது மாறு எல்லாவற்றையும் செய்கிறோம். எல்லாவற்றையும் செய்து கொண்டு எங்களால் எப்படி போர் செய்ய முடியும்? ஆகையால் எங்களை விட அவர்கள் ஜெயித்ததற்கு, வெற்றி அடைந்ததற்கு காரணம் அவர்கள் அமல்களிலே உறுதியாக